ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் உரிமைத் தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை ஹிட் அடித்துள்ள நிலையில் அது உயர்த்து போவதாக ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கு. இது தொடர்பாக கூடுதலாக பல வாக்குறுதிகளும் வெளியாயிருக்கு. முக்கியமாக பெண்களை மனதில் வைத்து பல வாக்குறுதிகள் வெளிவந்துட்டு இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வாக்குறுதிகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு வழங்கப்படும் உரிமைத் தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு அறிவித்த 1000 உரிமைத் தொகைக்கு ஆசைப்பட்டு அதிமுக வழங்க இருந்த 1500 ரூபாயை மக்கள் தவறவிட்டதாக அவர் கூறினார். பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும், தீபாவளிக்கு நல்ல தரமான வேட்டி சேலைகள் வழங்கப்படும் எனவும், புதுமண தம்பதியினருக்கு புது பட்டு வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பட்டு புடவைகள் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாகப்பட்ட வாக்குறுதிகளை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அள்ளி வீசி வருகிறார்.